அது என்ன அஷ்டமி அப்படின்னா பீஷ்மாஷ்டமி என்று பெயர். பிறந்த உடனேயே தாயார் கையில் எடுத்துட்டு போயிட்டா பீஷ்மரை. 16 வயசுல கொண்டு வந்து தகப்பனார்ட்ட கொடுத்தா. கொடுத்து மறுநாளைக்கு பட்டாபிஷேகம் அவருக்கு பண்ண போற நேரத்துல தகப்பனார் வந்து ரொம்ப மனசு கவலையா இருக்கார். என்ன விஷயம்னு கேட்கும்போது, இல்லப்பா 16 வருஷம் ஆச்சு உங்க அம்மா திரும்பி வரலன்னு, ஒரு கல்யாணம் பண்ணலான்னு தீர்மானம் பண்ணி இருந்தேன், ஒரு புள்ள வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், ஆனா அவளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல அப்படின்ன உடனே, இவ்வளவுதானே விஷயம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அந்த கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுகிட்டவே பேசுறார். அவ சொல்றா, நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி கவலை இல்லைப்பா, ஆனா பட்டாபிஷேகம் யாருக்கு பண்ணுவா, உனக்கு பண்ணுவாளா என் பிள்ளைகளுக்கு பண்ணுவாளான்னு கேட்கிறார். அப்ப அந்த பீஷ்மர் வந்து ஒரு சபதத்தை எடுக்கிறார். நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நித்திய பிரம்மச்சாரியா இருப்பேன், என் வாழ்நாள்லயே நான் அதை பண்ணிக்க மாட்டேன், ஆயுசு இருக்கிற வரைக்கும் நான் பண்ணிக்க மாட்டேன், நான் இந்த ராஜ்யத்துக்கு வெறும் காவலாளியா இருப்பேன், இங்க இருக்கக்கூடிய அரசகுமாரர்களை நான் பாதுகாப்பேன், என்னுடைய நாட்டை நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சபதம் எடுத்தார். அதனால பீஷ்மஹா அப்படிங்கிற வார்த்தைக்கு, சம்ஸ்கிருத வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் என்னன்னா பயங்கரம் அப்படின்னு பேர். அதிபயங்கரமான ஒரு சபதத்தை இளம் பிராயத்துல ஒரு 16 வயசு இளைஞன் எடுக்கிறான். கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ரொம்ப யௌவனமான ஒரு நல்ல ஒரு டீனேஜ் பையன் யாரும் எடுக்காத ஒரு சபதத்தை எடுக்கிறான். நான் பிரம்மச்சாரியா வாழ்நாள் மூலம் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான சபதத்தை எடுக்கிறான். அதனால அவருக்கு பேர் பீஷ்மஹா, பீஷ்மன் என்று பட்டம் கொடுக்கப்பட்டது. ஆனா அவருடைய வம்சத்துல அடுத்தடுத்து 3 வம்சம் வரைக்கும் சித்திரவேரியன், விசித்திரவேரியன் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் வந்து திருதராஷ்டிரன் அவங்க பரம்பரை வந்து, அதுக்கப்புறம் துரியோதனன் பரம்பரை வந்து 3 தலைமுறை வரைக்கும், கடைசி வரைக்கும் யாருமே அந்த அரியணையில உட்கார முடியல. பீஷ்மர் காவலாளியா இருந்தார், அவரும் அந்த அரியணையில உட்காரல. கடைசியா முக்தி கிருஷ்ணர் தான் கொடுத்தார். இதுல என்ன விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்த பீஷ்மருடைய சபதத்தினால கிடைச்ச நன்மை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எப்படி ஒரு திருடமான ஒரு மனசுடைய ஒரு மனுஷனாக நம்ம வாழ்றது, ஒரு விஷயத்த வைராக்கியம்னு எடுத்துக்கிட்டா எப்படி அதை கடைசி வரைக்கும் வந்து காப்பாத்துறது அப்படிங்கிறது பீஷ்மரை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரம்மச்சரிய விரதம்னா என்ன அப்படிங்கிறது பீஷ்மரை பார்த்து தெரிஞ்சுக்கணும். தன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக வந்து எந்த எல்லைக்கும் போவேன், நான் வந்து என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு தான், அதுதான் என்னுடைய முதல் கடமை அப்படிங்கிறத தலையாயா வச்சிருந்த அந்த குணம், அதை பீஷ்மர்ட்ட இருந்து கத்துக்கணும். தன் பேர பிள்ளைகள் எல்லாரும் சண்டை போடுறாங்க, எந்த நிலையிலையும் அவங்களுக்கு வந்து உயிர் பங்கம் வராம காப்பாத்துறதுக்காக தானே அத்தனை வயோதிகத்துக்கு மேலேயும் போர்க்களத்துல நின்று அவங்கள காப்பாத்துறதுக்கு போராடினார். அந்த பரம்பரை விசுவாசத்தை வந்து பீஷ்மர்ட்ட இருந்து கத்துக்கணும். சரி, இந்த பீஷ்மருக்கு என்ன பிரச்சனை, எதனால இப்படி இந்த மாதிரி ஒரு பிறப்பு அவருக்கு ஏற்பட்டது அப்படின்னா, பூர்வ ஜென்மத்தில் அவர் வந்து அஷ்டவசுக்கள் என்று சொல்லக்கூடிய தேவதைகளாக இருக்காங்க. அந்த அஷ்டவசுக்கள் யார்கிட்ட இருக்காங்கன்னா, வசிஷ்டமா முனிகள்கிட்ட அவர்கிட்ட தேவலோகத்தில் இருக்காங்க. அவருடைய ஆசிரமத்தில் இருக்காங்க. அந்த ஆசிரமத்தில் இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய பசுமாடை வந்து தொந்தரவு பண்றாங்க. அதை தொந்தரவு பண்றதுல வந்து குறிப்பாக ஒரு பையன் வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டான். அந்த பசுமாடு ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு. இப்போ குருநாதர் வந்த உடனே யார் இதை இப்படி கஷ்டப்படுத்தினது அப்படின்னு கேட்கும்போது, இன்னார் தான் அதிகமாக கஷ்டப்படுத்தினாங்கன்னு தெரிஞ்ச உடனே, சாதாரண மனித பிறவிகள் மாதிரி நீங்க நடந்துகிட்ட காரணத்தினால நீங்க மனித பிறப்பு எடுக்க கடவுதுன்னா உங்களுக்கு சாபம் கொடுத்துடுறார். அப்ப அதுக்கு விடுதலை இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, இந்த சிறிய தவறுகளை செஞ்ச இந்த 7 பேரும் போன உடனே திரும்ப வந்துடுவீங்க, பெரிய தவறு செஞ்ச இந்த பையன் மட்டும் கொஞ்ச காலம் பூமியில இருந்துட்டு வருவான் அப்படின்னு சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். அப்படி பிறந்ததுதான் 8 குழந்தைகள். சந்தன மகாராஜாவுக்கு பிறந்த 8 குழந்தைகள். 7 குழந்தைக்கு என்ன பிரச்சனை, எதனால இப்படி இந்த மாதிரி ஒரு பிறப்பு அவருக்கு ஏற்பட்டது அப்படின்னா, பூர்வ ஜென்மத்தில் அவர் வந்து அஷ்டவசுக்கள் என்று சொல்லக்கூடிய தேவதைகளாக இருக்காங்க. அந்த அஷ்டவசுக்கள் யார் இருக்காங்கன்னா, வசிஷ்டவா முனிகள்கிட்ட அவர்கிட்ட தேவலோகத்துல இருக்காங்க. அவருடைய ஆசிரமத்துல இருக்காங்க. அந்த ஆசிரமத்துல இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய பசுமாடை வந்து தொந்தரவு பண்றாங்க.
அதை தொந்தரவு பண்றதுல குறிப்பாக ஒரு பையன் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டான். அந்த பசுமாடு ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு. குருநாதர் வந்த உடனே யார் இதை இப்படி கஷ்டப்படுத்துனது அப்படின்னு கேட்கும்போது இன்னார்தான் அதிகமா கஷ்டப்படுத்தினாங்கன்னு தெரிஞ்ச உடனே, சாதாரண மனித பிறவிகள் மாதிரி நீங்க நடந்துகிட்ட காரணத்தினால நீங்க மனித பிறப்பு எடுக்க கிடவுதுன்னா உங்களுக்கு சாபம் கொடுத்துருவார். இப்ப அதுக்கு விடுதலை இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, சிறிய தவறுகளை செஞ்ச இந்த 7 பேரும் போன உடனே திரும்ப வந்துருவீங்க, பெரிய தவறு செஞ்ச இந்த பையன் மட்டும் கொஞ்ச காலம் பூமியில இருந்துட்டு வருவான் அப்படின்னு சொல்லி அவருக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்படி பிறந்ததுதான் 8 குழந்தைகள். சந்தன மகாராஜாவுக்கு பிறந்த 8 குழந்தைகள். 7 குழந்தைகள் கங்காதேவி பிறந்தவனே மோட்சத்துக்கு அனுப்பிடுறான். 8ஆவதா பிறந்த இந்த பீஷ்மரை கையில கொடுத்துட்டான். நான் ஃப்ளைட் மோடு போடுன்னு உன்னை சொன்னேன்ல, அதனால பீஷ்மரை பொறுத்த வரைக்கும் நாம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அவர் மகா மேதாவி, மிகப்பெரிய ஞானி, என்ன நடக்க போறதுன்னு எல்லாமே தெரியும். அப்படி இருந்தும் தன் வம்சாவளிக்காக வாழ்நாளையே அர்ப்பணிச்ச ஒரு மகான். அப்படியாப்பட்டவருக்கு மோட்சம் கொடுத்த நாள் பீஷ்ம அஷ்டமி. பாரத போர் முடிஞ்சு உத்தராயண காலம் பிறந்து 8ஆவது நாள், அதாவது தை மாதம் பிறந்து வளர்பிறையில 8ஆவது நாள், 7ஆவது நாள் ரத சப்தமி என்று பெயர். 8ஆவது நாள் அன்னைக்கு பீஷ்மாஷ்டமி என்று பெயர். அன்றைக்கு கிருஷ்ண பரமாத்மா கிட்ட முக்தியை அடைந்தார். அதுவும் எப்படி முக்தி அடைஞ்சார் அப்படின்னா அதை விட பெரிய ஆச்சரியம். பகவத்கீதையில 700 ஸ்லோகத்தை கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு எடுத்து உரைக்கிறார், கீதோபதேசம். ஒருத்தர் அதை காது கொடுத்து கேட்ட மாதிரி தெரியல. அதை கடைப்பிடிக்க சொல்லி என்னென்னலாமோ கேட்டு பார்த்துட்டார். சரியா அவங்க யாரும் அதை அனுசரிக்கல. கடைசியில கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணினார்னா, உட்காந்து நான் என்ன பண்ணணும்னு பீஷ்மர்கிட்டயே திரும்ப கேட்டார். அந்த அளவுக்கு மகா ஞானி பீஷ்மர். பீஷ்மர் சொல்றார், நீ யார் தெரியுமா? விஸ்வம் விஷ்ணு வஷத்காரகா பூதபவ்ய பவத் பிரபு பூதகிருத் பூதபிருத்பாவ பூதாத்மா பூதபாவனா, எல்லா பூதங்களும் எல்லா ஆத்மாக்களும் நீதானே இருக்க. ஏகோ விஷ்ணு மகத் பூதம், நீ ஒருவனே விஷ்ணு, நீயே மிகப்பெரிய பூதம். எப்படின்னா பிருத்தக் பூதானி அநேகஜ, எல்லா பூதங்களும் உனக்குள்ள அடக்கம். ஒரு காலை தூக்கி வாமன அவதாரத்துல வானுலகத்தை அளந்த, ஒரு காலால பூமியை அளந்த, உன்னை விட பெரிய பூதம் இந்த உலகத்துல உண்டா? 3 லோக்கான வியாபிய பூதாத்மா, 3 லோகத்தையும் அளந்தவனாச்சே. புங்தே விஸ்வபுக அவ்யயா, உன்னை வேற பூதங்களால உன்னை சாப்பிட முடியுமா? நீ எவ்வளவு உயர்ந்தவன்னு கிருஷ்ணர்கிட்ட, மகாவிஷ்ணுவை பத்தி கிருஷ்ணர்கிட்டயே விஷ்ணு சகஸ்ரநாமம் என்று சொல்லக்கூடிய 1000 நாமாவளிகளை இந்த பீஷ்மர் முக்தி அடையும் தருவாயில அவருக்கே திரும்ப கடவுளையே உட்காத்தி வச்சு சொல்றார். கடவுளே உட்கார்ந்து திரும்ப தன்னை பத்தி தானே கேட்ட ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் இருக்கு அப்படின்னா அது விஷ்ணு சகஸ்ரநாமம். உலக மக்கள் அத்தனை பேருக்கும் எவ்வளவோ பேருக்கு விடுதலை கொடுத்துருக்கு, எவ்வளவோ பேருக்கு நிவர்த்தியை கொடுத்துருக்கு இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம். ஏன் அப்படின்னா அதுல வரக்கூடிய முக்கியமான வார்த்தைகள்லாம் பயநாசனஹா, பீதி நாசனஹா, சோகநாசனஹா, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் விஷ்ணு சகஸ்ரநாமத்துல இருந்து வருது. பயத்தை நாசம் செய்யக்கூடியவன், பீதியை நாசம் செய்யக்கூடியவன், சோகத்தை நாசம் செய்யக்கூடியவன். அப்போ எவ்வளவு பெரிய பாதுகாப்பை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கார் அந்த பீஷ்மர். ஸோ அப்படியாப்பட்ட அந்த பீஷ்மர் முக்தி அடைந்த அந்த தினம் அந்த பீஷ்மாஷ்டமி. அன்னைக்கு நாள்ல பீஷ்மரை பிரார்த்தனை பண்ணி, அன்னைக்கு பீஷ்மருடைய தாயார் கங்காதேவி, அந்த கங்காதேவியை மனசுல நினைச்சிட்டு அன்னைக்கு ஒரு குளியலை போட்டுடுச்சு. பக்கத்துல ஏதோ ஒரு ஆலயங்களுக்கு சென்று அன்னைக்கு ஒரு வழிபாடு பண்ணிட்டு அன்னைக்கு பீஷ்மரை மனசால தியானம் பண்ணணும்.
இப்போ அதுக்கு சில மந்திரங்கள் ஸ்லோகங்கள் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் அதுக்கு அதுக்கு தர்ப்பணங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. எல்லாராலையும் அதை கடைப்பிடிக்கிறது கஷ்டம். நம்மளால என்ன இயலும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு பீஷ்மாஷ்டமி ரத சப்தமிக்கு மறுநாள் வரக்கூடிய அந்த நாளில் அன்னைக்கு கங்கா தேவியை மனசால நினைச்சு ஒரு குளியல் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆலயத்துக்கு போய் ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு அன்னைக்கு வீட்டில் கடையில் போய் எங்கேயும் சாப்பிடாம வீட்டில் சமையல் பண்ணி அன்னைக்கு தலவாழை இலை போட்டு குழந்தைகளோட உட்கார்ந்து சாப்பிட்டாச்சுன்னா அன்னைக்கு பீஷ்மருக்கு திருப்தி. ஏன்னா குடும்ப நலனை அதிகமாக விரும்பி குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காகவே கடைசி வரைக்கும் பிராணனை விட்டவர் யாருன்னா பீஷ்மர். மகாபாரதத்திலேயே ரொம்ப வஸ்தியான ஒரு கேரக்டர். தன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக போராடினவர். அப்படியாப்பட்ட அஷ்டமி இந்த பீஷ்மாஷ்டமி. அப்போ நாம பார்த்த இப்போ அஷ்டமிகள்லாம் சோகத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய அஷ்டமி அசோகாஷ்டமி. அதே மாதிரி அந்யோன்யம் மன விரிசல் ஏற்பட்டிருந்தா அதை நிவர்த்தி பண்ணி குடும்பத்துக்குள்ளேயும் கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யத்தை ஏற்படுத்தக்கூடியது மைதுலாஷ்டமி. மனச்சிறைகள் சிறு குழந்தைகள் பிராயத்தில் ரொம்ப தனிமையாக அனுபவித்த குழந்தைகள், தனிமையில் விடப்பட்ட குழந்தைகள், அவங்கெல்லாம் ஒரு மன இறுக்கத்துக்கு ஆளாக இருப்பாங்க. அந்த மனச்சிறையிலிருந்து விடுதலையாகி எதிர்காலத்தில் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்றதுக்கு வரக்கூடிய அஷ்டமி எதுன்னா கிருஷ்ண ஜென்மாஷ்டமி. நித்திய சுமங்கலித்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுமங்கலி தீர்க்க சுமங்கலி யோகத்தை கொடுக்கக்கூடிய நாள் எது அப்படின்னா துர்காஷ்டமி. அதே மாதிரி புத்திர விருத்தியை நல்லபடியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அஷ்டமி காலபைரவாஷ்டமி. அதே மாதிரி நம்மளுடைய பரம்பரை, நம்மளுடைய குடும்பக்ஷேமம், நம்மளுடைய குடும்பத்தினுடைய விருத்திகள், அதனுடைய பாதுகாப்பை கருதி அதை ரட்சணம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு நல்ல நாளாக கிடைக்கிறது இந்த பீஷ்மாஷ்டமி. அப்போ இந்த மாதிரி முக்கியமா இந்த அஷ்டமி திதிகளில் நாங்க என்ன பண்ணுவோம்னா, இப்போ நீங்க ஒரு பிரச்சனை அப்படின்னு எங்ககிட்ட ஜாதகம் பார்க்க கேட்குறீங்கன்னா நாங்க ஒரு பரிகாரம் உங்களுக்கு சொல்றோம்னா குறிப்பிட்ட சில திதிகளை சொல்லுவோம். சதுர்தசீச்ச சதுர்த்தீச்ச சஷ்டீச்ச துவாதசீததா அஷ்டமி நவமி செய்வ என்ற 6 விதமான திதிகள் இருக்கு. இந்த 6 திதிகள்ல ஏதாவது ஒரு திதியில தான் நம்ம பரிகாரங்களை பண்ணுங்கன்னு நாங்க சொல்லுவோம். அப்ப அந்த அஷ்டமி திதியில தான் நம்ம ஒரு காரியத்தை நிவர்த்தி பண்றதுக்கு தேர்ந்தெடுக்கிற ஒரு திதியா இருக்கு. காரணம், இந்த அஷ்டமியில பல தேவதைகள் அவதாரம் பண்ணின நாள், பல விஷயங்களுக்கு முக்தி கிடைச்ச நாள், பல மகான்கள் பிறந்த நாள், பல மகான்களுக்கு முக்தி கிடைச்ச நாள். இப்படி ஒரு விசேஷமான ஒரு தினம் இந்த அஷ்டமி திதிங்கிறது. அஷ்டமியில ஆரம்பிச்ச காரியம் ஜெயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால அஷ்டமியை கண்டு யாரும் பயப்படாதீங்க. அஷ்டமி திதி அன்னைக்கு ஒரு காரியம் பண்ண வேண்டியிருக்குன்னா அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு அந்த காரியத்தை ஈடுபடுங்க, நிச்சயமா நல்லபடியா முடிஞ்சு போகும். அதனால கஷ்டங்களை போக்கும் அஷ்டமி அப்படிங்கிற இந்த முக்கியமான ஒரு விவரத்தை அன்பர்களுக்கு தெரிவிக்கணும்னு ஒரு ஆவல் கொண்டு நாங்கள் உங்களுக்கு இந்த விஷயங்களை, எங்களுக்கு தெரிஞ்ச இந்த விஷயங்களை சொல்லியிருக்கேன். ஜனங்கள் இதை பிரயோஜனப்படுத்திக்கிட்டு இதை நல்ல விருத்தி பண்ணி இதன் மூலமான நிறைய நன்மைகளை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.